கேரளா காங்கிரஸ் உடைய அபிஷியல் எக்ஸ் வலைதள பக்கத்துல ராகுல் காந்தியோட ஒரு சூப்பரான போட்டோவை ஷேர் பண்ணி நெருப்புடா அப்படின்னு கேப்ஷன் போட்டிருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலேயே ராகுல் காந்தி நெருப்பு தான். ஏன்னா நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை முன்கூட்டியே சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்தவர் ராகுல் காந்தி. அப்பெல்லாம் இந்த சங்கி கூட்டம் அவரை பார்த்து எள்ளி நகையாடியது. ஆனா கடைசியில ராகுல் காந்தி சொன்னதுதான் உண்மை அப்படிங்கறது வெளிச்சத்துக்கு வந்தது. இன்னைக்கு கேஸ்ட் சென்சஸ்க்காக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க ராகுல் காந்தியை விமர்சனம் செய்த அதே கூட்டம் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் தேர்தல் பத்திர முறைகேடுகளை பத்தி ராகுல் காந்தி விமர்சனம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் உண்மை வெளியில வந்தது. அதே மாதிரி வேளாண் சட்டங்களை எதிர்த்து ராகுல் காந்தி முதலே பேசினாரு. அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டம் பண்ணி பாஜக அரசு வேற வழியே இல்லாம இந்த 3 சட்டங்களையும் வாபஸ் பெற்றது. டிமானிட்டைசேஷன் பண மதிப்பு இழப்பை பற்றி அன்னைக்கே ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொன்னாரு. இன்னைக்கு அது உண்மைன்னு ஆயிடுச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட், ஜிஎஸ்டி இதை பத்தி ராகுல் காந்தி முதல்லயே விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு எப்படி வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாருது, ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது மூலமா எப்படி நம்ம கடைசி சொட்டு ரத்தத்தையும் உறிஞ்சு எடுக்கிறாங்க அப்படிங்கறத நிதர்சனமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதானியோடைய மொனோபொலி பத்தியும் எப்படி கார்பரேட்டுகளுக்கு கைக்கூலியாக பாஜக அரசு செயல்படுகிறது அப்படிங்கறத தொடர்ந்து அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து எப்படி பாஜக அரசு அதானியை பாதுகாக்கிறது, அதானிக்காக வேலை செய்யறது அப்படிங்கறத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. கோவிட் காலத்துல எப்படி மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க பிஜேபி அப்படிங்கறத முதல் விமர்சித்தவர் ராகுல் காந்தி. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தான் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட சைனாவும் பாகிஸ்தானும் ஒரு நெக்ஸஸா இருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. ஆனா நாட்டுடைய பிரதமரோ சைனா அப்படிங்கிற பேரை உச்சரிக்கவே பயப்படுறாரு. இப்ப சொல்லுங்க, ராகுல் காந்தி நெருப்பு தானே?